இன்றைக்கி நம்ம சில்லி கோபி 65 எவ்வளோ கிறிஸ்பியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. இதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு பக்கம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் கார்லிக் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் லைட்டாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். நிறைய ஊற்றக்கூடாது. தேவைக்கு பொறுத்து நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஈஸியாகவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது நம்ம 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த காலிஃப்ளவர் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட காலிஃப்ளவர் ஆட் பண்ணி தான் 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம ஊற வைக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். காலிஃப்ளவரில் அந்த மசாலா ஆட் ஆகணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல காரமாகவும் இருக்கும். நிறைய பேர் இதில் இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. இல்லைனா மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா சிவப்பாக வேணும். அதில் கலர் பவுடர் லைட்டாக ஆட் பண்ணால் நல்லா சிவப்பாக இருக்கும். நான் இதில் ஆட் பண்ணல. இது ஒரு பக்கம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு. இந்த காலிஃப்ளவர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் நெருப்பு கம்மியாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். இதை நம்ம ஒரு நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். நியூஸ் பேப்பர் இல்லை டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெயை உறிஞ்சிரும். இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பியும் ஆயிலில் போட்டு திரும்பி ஃப்ரை பண்ணணும். அப்போ இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.